ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குயிக்காக 2 டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று, மாவு ரொம்ப கம்மியாக இருக்கா, பர்சன்ஸ் அதிகமாக இருக்காங்களா, பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுறது. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மாவு லாஸ்ட்டு மாவாக இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுற ஃப்ளார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி ஃப்ளார். அதாவது கேழ்வரகு சொல்லுவாங்க. வெறும் கேழ்வரகை நம்ம பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இந்த மாதிரி எல்லா டைமுக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். சைட் பை சைடு அது ஹெல்த்துக்கும் உங்களுக்கு நல்லது, பெனிஃபிட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ராகி ஃப்ளார் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, மாவு பத்தலைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மாவு ரொம்ப புளிப்பாக இருக்குதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு தான் ஆட் பண்ணோமான்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. நம்ம சத்து மாவுன்னு சொல்லுவோம்ல, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி சத்து மாவு கூட நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த மாவு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு சால்ட்டு, தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பதத்துக்கு எடுத்துகிட்டு தோசையாக ஊற்றிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் இட்லி ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் இட்லி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அதை விட நீங்கள் பெஸ்ட்டு தோசை யூஸ் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம், தேங்காய், வாழைப்பழம், முட்டை அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தாளிப்பு போடுவோம்ல, நம்ம வெங்காயம்லாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு வதக்கி அந்த மாதிரி தாளிச்சும் ஊற்றிக்கலாம். ஸோ தோசையாக ஊற்றுங்க, எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் வைஸு. நம்ம இன்றைக்கி ப்ளெயினாக தான் சுட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சைட் டிஷ் கிரேவி இருக்கிறதுனால. சைட் டிஷ் இல்லைன்ற போது நீங்கள் தாளிப்போடு சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே கிட்ஸுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பனானா, எக்லாம் ஆட் பண்ணுற மாதிரி போட்டு மேலே ஹனி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பேன் கேக் மாதிரி சாப்பிட்ருவாங்க ஈஸியாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.